அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் பல வினோதங்கள் நடக்கத்தான் செய்கின்றன. அதில் சிலர் கடுமையாக உழைத்தாலும் வெற்றி கிடைப்பதில்லை, செல்வமும் சேர்வதில்லை. சிலர் குறைவாக உழைத்தாலும் பணம் குவியும். சிலர் எந்த உழைப்பும் இல்லாமல் பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து ராஜ வாழ்க்கை அனுபவிப்பார்கள். ஆனால் சிலரின் இந்த குணநலன்கள் அல்லது பழக்கங்கள் அவர்களை ஏழையாகவே வைத்திருக்கும் என சாணக்கிய நீதியில் குறிப்பிட்டுள்ளார். எந்தெந்த பழக்கங்கள் வாங்க பார்க்கலாம். தான் மேலானவன் என காட்டிக்கொள்வதற்காக தவறான வழிகளில் நிறைய பணம் சம்பாதிக்கிறார்கள். அதே போல தன்னை விட பெரிய அந்தஸ்தில் உள்ளவர்களிடம் பழக வேண்டும் என்பதற்காகவும் வெற்று கௌரவத்திற்காகவும் தான் சம்பாதிக்கும் பணத்தை யோசிக்காமல் செலவழிக்க தொடங்குகிறார்கள். இது போன்ற சூழ்நிலையில் மற்றவர்கள் இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றனர். இதனால் சம்பாதித்ததை கூட இழந்து நிற்க வேண்டியிருக்கும். எனவே அகங்காரம் கூடாது. தங்களை சக்தி வாய்ந்தவர்களாக காட்டுவதற்காகவும் தலைவர்களாக காட்டிக்கொள்ள நினைப்பார்கள். ஆனால் இவர்களிடம் தனித்து நிற்கும் தைரியம் இல்லாமல் இருப்பார்கள். தாழ்வு மனப்பான்மையால் ஒரு அடி முன்னெடுத்து வைக்கும்போதே தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் தலைவனாக காட்டிக்கொள்ள பிறருக்கு செலவு வைப்பார்கள். அதற்கான திறமை இருக்காது. தலைவனாக காட்டிக்கொள்ளும் முயற்சி தேவையில்லை. பலரும் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் அவர்களின் தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது போதை பழக்கம் போன்ற சில கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகுதல். ஒருவர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டால் அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு செலவு செய்கிறோம் என்று ஒரு கணக்கு இல்லாமல் இருப்பார்கள். எனவே தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகாதீர்கள். மேலும் சில பழக்கங்கள் தங்கள் வாழ்க்கையில் இருந்தால் மட்டுமே பிறர் சமூகத்தில் பெரிய நபராக அங்கீகரிப்பார்கள் என நம்பி அதற்கு அடிமையாகி அதில் சிக்கிவிடுகின்றனர். இது கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு செலவை அதிகரிக்கும். அதனால் சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் அனைத்தையும் விற்க வேண்டிய நிலை வரலாம். பேராசைக்காரர்கள் தான் லாபம் அடைந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் என்ற உணர்வால் ஒருபோதும் மன திருப்தி அடைவதில்லை. இவர்கள் கஜானாவை நிரப்ப எந்த எல்லைக்கும் செல்வார்கள். இதனால் இவர்களின் பழக்கங்கள் சில நேரங்களில் விதியை மீறுவதற்கும் ஒழுக்கத்தை தவறவும் வாய்ப்புள்ளது. இவர்களின் பேராசை காரணமாக இவர்களின் உத்திகள் இவர்களை தவறான வழிக்கு அழைத்துச் செல்லவும் மற்றும் பின்னடைவை ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளது. பேராசை கூடவே கூடாது. ஒருவருக்கு மகிழ்ச்சியும் பணமும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் இருப்பதும், இஷ்டப்படி செலவிடுவதும், யாருக்கு எவ்வளவு கொடுக்கிறோம் எவ்வளவு வாங்குகிறோம் என்ற ஒரு கணக்கும் இல்லாமல் செயல்படுபவர்கள் இருப்பார்கள். அதே போல பணத்தால் யாரை வேண்டுமானாலும் வாங்க முடியும் என்று நினைப்பதும் உண்டு. அப்படி நினைப்பவர்களும் பணத்திற்காக பிறரிடம் விலை போகக்கூடியவர்களும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஒருவரின் உணவு பழக்கம் அவரின் உடல் நிலைக்கு பிரச்சனை தருவதோடு அவரின் குடும்ப நிதி நிலையையும் பிரச்சனைக்குரியதாக மாற்றக்கூடிய விஷயமாக அமைகிறது. சீரற்ற உணவு முறை மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய உடல்வாகு பிறர் முன் தாழ்வு மனப்பான்மையை தருவதோடு தேவையற்ற செலவுகளை அதிகப்படுத்துகிறது. சரியான உணவு பழக்க வழக்கம் தேவை. இந்த காணொளியில் குறிப்பிட்டது இல்லாமல் வேறு ஏதாவது குணநலன்கள் மற்றவரை ஏழையாகவே வைத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். காணொளியை கண்டு ரசித்ததற்கு நன்றி.